அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 25/12/2023 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 25/12/2023 முதல் நுழைகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமான வராக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு உரித்தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மராசியை விட்டு சனியும் விலகி இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்ப ரீதியாக சந்தித்த பல நெருக்கடிகள் தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக உருவாகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 25/12/2023 முதல் சுக்கிரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார். என்றால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே 25/12/2023 முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தை இழந்து நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்துல சில தடங்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். மனித வாழ்வுல திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி கூடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுக்கிர பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. சூரியன், சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன. கன்னிராசி அவரது நீட்ச வீடாகவும், மீனராசி அவரது உச்ச வீடாகவும், ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் அவரது சமகிரகமாக உள்ள செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசிக்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார். அந்த வேலையானது ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது ஏலம் முடிந்து அடிக்கக்கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கின்றனர். அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறாருங்க. அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி, படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை, உடைந்து போகவில்லை. தனக்கு என்ன வரும் என்றதை பற்றி சிந்திக்கிறார். அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. மற்றவரிடம் வேலை பார்க்காமல் தனது சொந்த காலிலே தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது. சில பல வருடங்கள்ல அவர் மிகப்பெரிய தொழில் அதிபராகி விடுகிறாருங்க. அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று, நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழில் அதிபராக மாறி
இருக்கவே முடியாது என்று சொல்கிறாருங்க. இதை பார்த்ததும் தகுதி தேர்வை நடத்திய அந்த நபர் வருத்தப்படுகிறார். தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாரே, என்னையும் மீறி வளர்ந்து விட்டார் என்று சற்று வருத்தப்படுகிறாருங்க. அதே போன்றுதான் இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது. அந்த வேலைக்கு பல 100 பேர் விண்ணப்பம் செய்கின்றனர். அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க. அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்கிறது. ஓரளவிற்கு அவருடைய திறமையும் வெளிப்படுத்துகிறார். இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு திறன் இல்லை என்று அவருக்கு அந்த தனியார் துறை வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறது. உடனடியாக அந்த நபர் தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். தொடர்ந்து படிக்கிறார். பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க. அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக பணியமர்த்தப்படுகிறாருங்க. இப்படி தனியார் துறையில் நிராகரிக்கப்பட்ட அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த நபருக்கு அந்த தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவருக்கு போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் இருந்திருக்காது. நிரந்தர வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் போயிருந்திருக்குங்க. இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இறக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை சுக்கிரன் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சிக ராசியில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட வேண்டாம். சுக்கிரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல புதிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. 7.5 சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு முதல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே திட்டமிட்டபடியே நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக பல சலுகைகள், தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பு, உங்களது திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். தடை தாமதம் இருந்த சூழ்நிலை மாறி புதிய வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் துணிந்து பல பணிகளை மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் லாபம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றி தருகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்களை கூட சாதகமாக மாற்றுகிறார். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றியை குறித்தாக்குகிறாருங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் இருப்பது நல்ல லாபம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பல்வேறு விதமான சங்கடமான விஷயங்கள் அனைத்தும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும்.